வருஷம் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வீடியோவே போடுறேன். நானும் இதை போடலாம், அப்போ போடலாம், அப்படி போடலாம் அப்படின்னு நினச்சி என்னென்னமோ பண்ணியிருக்கேன். பட் ஆனால் எதுவுமே போடல. யார் என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறதுல பாதியும், யார் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறதுல பாதி வாழ்க்கை ஓடிடுது. அண்டு நாங்கள் இப்போ கூட நைட்டு வேலையில் தான் இருக்கேன், இங்கே பாருங்கள். ஆனால் இதை நாங்கள் ஒரு வாரமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நான் ஒரு வீடியோ கூட எடுக்கலை. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி இவன் என்னடா காலையில் ஒரு வேலை செய்கிறான், நைட்டு ஒரு வேலை செய்கிறான் அப்படி இப்படின்னு நினச்சிக்குவாங்களோ, இல்லை நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நிறைய காசு சேர்த்திக்கிறோன்னு நினச்சிக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி நிறைய தாட் வந்துருச்சு. ஸோ அதனாலேயே அடுத்தவங்களை யோசிச்சு நான் வீடியோ போடுறதை விட்டுட்டேன். அண்டு நான் இப்போது காலையில் ஒரு சேனலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அது நியூ இயருக்கு முன்னாடி இருந்து இந்த வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு நல்ல ப்ளஸ்ஸான ஒரு பாயிண்ட் தான். நான் அதுவும் இல்லாத அந்த சேனலில் காலைல ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். டெய்லியும் காலைல குஜிலியம்பரம் போயிட்டு ரிட்டன் ஈவினிங் டைம் இருக்கும்போது நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். வேறு என்ன பண்ணுறது, நமக்கு கஷ்டங்கள் இருக்குது. நமக்கு என்ன கஷ்டம் இருக்குன்றது நமக்கு தான் தெரியும். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நம்ம அதை என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு பார்க்குறவங்க கண்ணுக்கு வேணால் நம்ம வேலை செஞ்சு காசு சேர்த்து பெரிய ஆளாக போகிறோம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. நமக்கு இருக்கிற கஷ்டம் நமக்கு தான் தேவை. நம்ம சேவிங்ஸ் இருந்தால் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட தேவையே இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பட்ட அனுபவத்தில் சொல்கிறேன், சேவிங்ஸ் தான் முக்கியம். ஃபஸ்ட்டு எல்லோரும் சேவிங்ஸ் பண்ண கற்றுக்கோங்க. சேவிங்ஸ் பண்ணால் நம்ம கஷ்டப்பட தேவையில்லைங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, யார் என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன பண்ணாலும் சரி, உலகத்தை நேசி, ஒருவரையும் நம்பாத. அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது நாடு அல்ல புலிகள் வாழும் காடு. உலகத்தை நேசி, ஒருவரையும் நம்பாதே.